மாரி ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். இன்றைக்கி ரேஷன் அரிசியை வச்சு நம்ம இட்லி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளருக்கு உளுந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம புழுங்கரிசி, ரேஷன் கடை புழுங்கரிசி 4 டம்ளர் எடுத்துக்கிறோம். ஒரு டம்ளர் பச்சை அரிசி நம்ம எடுத்துக்கலாம். 4 டம்ளர் புழுங்கரிசி, 1 டம்ளர் ரேஷன் அரிசி பச்சை அரிசி எடுத்துக்கலாம். அரிசியில் தூசி இல்லைனா நெல் இல்லைனா ஏதாவது புழுப்பூச்சி ஏதாவது இருக்கும் ரேஷன் அரிசியில். அதனால் அதை நல்லா ஒரு முறத்தில் நல்லா பிடைச்சி எடுத்துக்கலாம். காட்ஸ் கிரேஸ் இன்றைக்கி இந்த அரிசியில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை, சின்ன சின்ன தூசி மட்டும்தான் இருக்குது. அதனால் லைட்டாக பிடைச்சிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு வச்சுக்கலாம். ரேஷன் அரிசியை சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்படி கல் உப்பு சேர்க்கும்போது அரிசி நல்லாவே சுத்தமாகும். அதனால தான் நல்லா வெள்ளையாகும், கடை அரிசி மாதிரி. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அலசி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். இல்லைன்னா ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு 5 தடவை இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா தண்ணி நல்லா வெள்ளையாகும். வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா அரிசியை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 5 தடவை தண்ணி ஊற்றி அலசியாச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்குல்ல பாருங்கள், கலங்களாக இல்லை. இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா அரிசியை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா சுத்தம் பண்ண பிறகு அதே டம்ளருக்கு நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். கருப்பு உளுந்து முதுகு வலிக்கு, கால் வலிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. அதனால் நான் இன்றைக்கி 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உளுந்து அதிகமாக தேவைப்படுங்கிற ஒரு 1.25 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் 1 டம்ளர் தான் எடுத்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி அலசி இதையும் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சோன்னு அது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வெந்தயம் ரொம்ப சேர்க்க பிடிக்கும், அதனால் நான் நிறையா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட மற்றவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் வெந்தயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ளே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ரொம்ப ஆற்றுறதுக்கு வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கருப்பு உளுந்து முதுகு வலிக்கும், வெந்தயம் வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இதை எவ்வளோ அதிகமாக சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். இதை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது வெள்ளை உளுந்தாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஆனால் கருப்பு உளுந்து போட்டு இப்போ மாவு நல்லா அரைச்சாச்சு. கருப்பு உளுந்தை அந்த தொலியை நான் நீக்கலை. நான் கருப்பு உளுந்து அப்படியே சேர்த்துருக்கேன். அதனால தான் கலர் இப்படி இருக்குது. அதை தொலியோடு சேர்க்கும்போது இன்னும் சத்து கிடைக்கும். ஏன்னா தொலியை எடுத்துகிட்டு எல்லாருமே சேனலில் போட தான் செய்கிறாங்க இல்லையா. தொலி இல்லாமல் செஞ்சோம்னா அதோட முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் இப்படி அரைச்சி வச்சுருக்கோம். இதை இப்போ நைட்டு ஃபுல்லாக ஒரு 6 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது விடியக்காலம் 6 மணி ஆயிடுச்சு.
இப்போ பாருங்கள் எப்படி பொவ்வி இருக்குது பாருங்கள். அரை பானை தான் இருந்துச்சு, இப்போ அவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் எடுத்து கலக்கிக்கலாம். கலக்கி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உளுந்து அடியில் இருக்கும் இல்லையா, அதனால் ஊற்றி அப்படி வச்சுக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து மாறாது, அதே டேஸ்ட் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். முழுமையான சத்துக்களையும் நமக்கு விட்ட மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வெளியில் சத்துக்களெல்லாம் வெளியில் விட்டுட்டு இப்போ நம்ம வெறும் சக்கையை சாப்பிட்றதால ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா, அதனால தான் நான் முழுமையான சத்துக்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதோட சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். அதுக்காக இட்லி வந்து டேஸ்ட்டாக வரும் வராதுன்னு அர்த்தம் இல்லை, டேஸ்ட்டாகவே வரும். வேணால் செஞ்ச பிறகு பாருங்கள், நல்லா பொவ்வி வரும், வாசனை கூட சூப்பராக இருக்குது. குருவி பாருங்கள் நல்லா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டு கிச்சனில் இல்லை அந்த புகை நீக்கிருக்குல்ல, அதில் தான் இருக்குது குருவி. எல்லா குருவி நிறைய குருவிங்க வந்துருச்சு. கிச்சு கிச்சு சவுண்டு கொடுக்குது. தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல பஞ்சு மாதிரி ரேஷன் கடை கருப்புளுந்து இட்லி ரெடி ஆகிடுச்சி. அந்த கருப்பை உளுந்த இப்படி போட்டுக்கிறதால தான் கலர் இந்த மாதிரி இருக்குது. வெள்ளையாக வேணும்னு நினைக்கிறவங்க தொலியை நீக்கிட்டு கூட போடலாம். ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா ரேஷன் அரிசி ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய தடவை தண்ணி வச்சு அலசி அதுலேயே பாதி சத்துக்கள் போயிடுது. அதனால தான் நான் கருப்பு உளுந்து அப்படியே போட்டிருக்கேன்.